பழைய வீடை ஒரு வீடை நம்ம ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓடு போட்ட வீடு. ஃபுல்லாக நம்ம ரூஃபை வந்து மேலே பாருங்க காங்கிரீட் மட்டும் போட்டு ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அர்ஜென்ட்டாக கேட்டாங்க மேரேஜ்க்காக அவருடைய பழைய வீடு. அதேமாரி அவங்களுடைய பழைய வீடும் இதேமாரி தான். இதுவுமே ஓடு போட்ட வீடு தான். பாருங்கள் லைக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதையுமே ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக காங்கிரீட்லாம் போட்டு வால்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த பழைய வீடு இதே கான்செப்டில் தான் இருந்துச்சு ஓடு வீடு. அதேமாரி தான் ஆக்கியிருக்கோம். இதையும் ஓடு வீடு அதாவது என்ன செஞ்சுருக்கோம் காங்கிரீட் வீடாக மாற்றிருக்கோம். ரெனோவேஷன் பண்ணியிருக்கோம். ஓடு வீடு தான் பாருங்கள். சின்னதான் ஒரு 2 ரூம் தான் பாருங்கள். டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் பண்ணலை. ஸோ எலக்ட்ரிக்கல் போட்டுறோம் பாருங்கள். ஃபினிஷிங் அழகாக இருக்கும். டைல்ஸ்லாம் போட்டு கம்மியாக பண்ணியிருக்கோம். 4x2 ஒயிட் கல் பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த வால் மட்டும் ரெடி பண்ணணும். ஃபுல்லாக காங்கிரீட் போட்டதுனால சீலிங் ஃபுல்லாக வால் ஃபுல்லாக சிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம நிஜம் கலரிங் பண்ணணும். ஸோ அதை நம்ம நிஜம் போகிறோம் ஒயிட் சிமெண்ட் கொடுத்து பண்ண போகிறோம் பட்டி பார்த்து. ஸோ பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கல் கட்டுறதுனால ஓப்பனில் தான் பண்ண முடியும். கன்சல்ட் பண்ண முடியாது. சீலிங் மட்டும் தான் கன்சல்ட் பண்ணிடணும். ஸோ முடிஞ்சிச்சு பாருங்கள். பாத்ரூம் ஜாயின்ஸாக நேராக ஃபினிஷிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள், பண்ணி கொடுப்போம். ரெனோவேஷன் வரைக்கும் பண்ணி கொடுப்போம். பெயிண்டிங் சர்வீஸ், வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணும். இது போக ரெனோவேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேலேயும் ரூஃப் டைல் போட்டிருக்கோம் பாருங்கள். விண்டோ வைக்க முடியாது, பட் ஒரே ஒரு ஸ்மால் விண்டோ கொடுத்துருக்கோம். வெளிச்சம் கிடைக்கும். காற்று வேணும்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏணி போட்டு தான் ஒரு சின்ன குதிரை போட்டு தான் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்கும்.